வாழ்ந்து பாருங்கள். அந்த துவாவை மட்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டால் அது துவாவுக்குரிய இரவு. எல்லோரும் மணமகனையும் பிடித்து விட்டு சொல்லுவார்கள், பரக்கத்துக்குரிய துவா, பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் உங்க 2 பேருக்கும் பரக்கத்து செய்யட்டும். குழந்தையால், உங்க சொத்து எல்லாத்திலையும் பரக்கத்து செய்யட்டும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்தை அனுபவித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, மன் அஹப்பன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யா ரசூலல்லாஹ்? ரசூல் அப்படி நின்று என்னட்ட கேட்டால் நான் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன். என்ன நினைப்பாங்க ஆட்கள், எப்படி சொல்றது, யாரை சொல்றது, எவரை சொல்றது, இப்படி நிறைய பிரச்சனை வரும். ரசூல்லா உம்மா மௌத்து, வாப்பா இல்லை, எடுத்தெடுப்பில் ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆயிஷாண்டாங்க. யார் ரசூலல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார்? ஆயிஷாண்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதுக்கு ரசூல்லாவுக்கு தேவையில்லை. ரசூல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததோ அது